குயிக்காக எப்படி ஒரு 1 பாட் சாம்பார் வைக்கிறது பார்ப்போமா? அதுக்கு 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து அதையும் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள் எல்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த அலசி ஊற வச்சிருந்த அரிசி பருப்பையும் சேர்த்து நம்ம 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம விசில் விடணும். ஒரு 3 விசில் விழுந்துட்டுக்கப்புறம் நம்ம காய்கறி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் சேர்த்துருக்கோம். நாங்கள் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் முள்ளங்கி சேர்த்துருக்கோம், சவ்வு, ஒரே ஒரு வெண்டைக்காய் சேர்த்துருக்கோம், அதுமாதிரி 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம். நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கூட தேவைப்படாது சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அந்த நெல்லிக்காய் சைஸ் புளி நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அதையும் கரைச்சிட்டு திருப்பி ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், சாம்பார் மிளகாய்த்தூள் போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு விசில் விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் விசில் போனதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 காய்ஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் அந்த குக்கர் இருக்குல்ல அதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஃபினிஷிங் டச்சாக கொத்தமல்லி போட்டு கிளறுனா 1 பாட் சாம்பார் ரைஸ் ரெடி. நம்ம இந்த சாம்பார் சாதத்து கூட மோர் மிளகாய் அப்படி இல்லைன்னா காரா பூந்தி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.